கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கொண்டு வருவதாக சிறப்பதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். மக்கள் சில குறைகளை முன்வைத்திருப்பதாகவும் அவற்றை சரி செய்யும் பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தற்போது எந்த அளவு பாதிப்பு இருக்கிறது, மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துட்றீங்க, பல பகுதியில் உணவு கிடைக்கலன்னு ஒரு மக்கள் கதறாங்க, அவங்களுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க? அதாவது ஒரு நல்ல பாயிண்ட்னா தென்பெண்ணையாறுல நேத்து 2,40,000 கனஅடி தண்ணி இருந்தது. அது இப்போ கணிசமாக இப்ப குறைஞ்சது. எங்களுடைய ஒரு எஸ்டிமேட் படி இங்கே ஒரு 60,000 கனஅடி தான் இப்ப தற்பொழுது பெண்ணையார் வழியா 60 to 70,000 கனஅடி தான் போயிட்டு இருக்குது. அதனால் ஒரு நேத்து ரிவர் ஓவர் வாஷ் ஆகக்கூடிய இடங்களிலிருந்து இப்ப தண்ணி படிப்படியாக குறையுது. இப்ப பெரிய கங்கன குப்பத்துல இருந்தோம். இங்க நைட்டு கூட லேட் நைட் நாங்க எல்லாம் இருக்கும்போது இப்ப பார்க்கும்போது ரோட்ல இப்ப நேத்து இங்கே ஒரு 2 to 3 feet ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் வாட்டர் இப்ப குறைஞ்சது. இப்ப எங்களுடைய நோக்கம் 2-3 நோக்கம். நம்பர் 1 மக்களை we have to give them ஃபுட் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, குறிப்பாக வாட்டர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணணும், OHT டேங்க்ஸ் ரெஸ்டோர் பண்ணணும். நேற்று நைட் இங்கே மாவட்ட ஆட்சித் தலைவர் தானாக இங்கே நைட்டு ஒரு பால் ஒரு நைட் லேட் நைட் பால் கொடுத்தாங்க. மார்னிங் ஒரு செட் பால் கொடுத்தாச்சு. ஆனால் நீங்க சொல்ல மாதிரி இன்னும் தேவை இருக்கு. இன்னொரு செட் இங்கே இப்ப கொடுக்க போறாங்க. மண்டபத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபுட் கொடுத்த பிறகு இங்கே கொஞ்சம் கொடுத்தாங்க. இன்னும் இங்கே கொடுக்க வேண்டி இருக்கு. அது கலெக்டர் இப்ப சொல்லிட்டு இங்க கொடுக்க மாதிரி ஏற்பாடு பண்றாரு. மெயின் பாயிண்ட், நீங்க பால் கொடுக்குறீங்க, அந்த பாக்கெட் பாலை நாங்க காய்ச்சி குடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு காய்ச்சி கொடுத்தாதான் நாங்கள் பயன்படுத்த முடியும். ஏன்னா வீடுகள் ஃபுல்லா கேஸ் அடுப்பும் பத்த வைக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நேத்து பால் பவுடர் 1000 kg பால் பவுடர் ஆவின் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி 1:10 ரேஷியோல மிக்ஸ் பண்ணுவாங்க பவுடர். அது மிக்ஸ் பண்ணி ஹாட் மில்க் தான் நேத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட ஹாட் மில்க் தான் கொடுத்து சொல்லியிருக்கோம். டுடே நைட் ஆல்சோ அது கொடுப்பாங்க. அது மாதிரி மெடிக்கல் கேம்பிங் இம்பார்ட்டன்ட் இருக்கு. மெடிக்கல் கேம்பிங் போட்டுட்டு குறிப்பா எங்கே டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தண்ணி ஸ்டாக்னேட்டா இருந்தது அங்கே மெடிக்கல் கேம்ப் போட்டா ஃபீவர் கேசஸ் கொஞ்சம் தடுக்கலாம். அது பண்ணணும். ஹைவேஸ் ரோட்ஸ் டேமேஜ் இருக்கு. இப்போ ஹைவேஸ் டி இங்கே ஸ்பாட்ல இருக்காங்க. திஸ் இஸ் த கடலூர் டு பாண்டிச்சேரி ரோடு நேத்து ஓவர் வாஷ் ஆன நிறைய டேமேஜஸ் இருக்கு. இது பண்ணணும். பண்ணிட்டு இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் பண்டு இன்னும் பலப்படுத்த வேண்டியிருக்கு. டெம்பரரி ரெஸ்டோரேஷன் பண்ணி பிறகு பர்மனன்ட் ரெஸ்டோரேஷனுக்காக கூட ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு. மாவட்ட ஆட்சியர் காலையிலிருந்து 6 o'clock ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டு நிறைய இடத்துல அவர் கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கார். இதெல்லாம் ஒருங்கிணைந்து சில டீம்ஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நைட் DRO வாஸ் ஹால்டிங் இன் த கலெக்டரேட் இட் செல்ஃப். அடிஷனல் கலெக்டர் DRD ஆஃபீஸ் இதெல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. குறைபாடு இருக்கலாம், அது ஃபீட்பேக் வாங்கிட்டு அது சால்வ் பண்ணா கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். We are trying to do our best.